என் கபூர்ல வழியா தொழப்படாதான் சிறுதான். மாபைன கபரி ஒவின்பரி ரவுலத்தின் மின் ரியாலில் ஜன்னா, என்னுடைய கபருக்கும் என்னுடைய மின்பருக்கும் இடைப்பட்ட இடம் சுவர்க்கத்தின் பூங்கா என்று சொன்னார்கள். அப்ப கபரை சேர்த்துதான் சொல்லிக்கிறார்கள். கபரை வேறுபடுத்தி சொல்லல, அவரை கபரை வேறுபடுத்தி சொல்லல. அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய கபரும் பள்ளிக்குள்ளாம் கொடு கபரை வழியா தொழப்படாத சிறுக்கிறான். இதனால சில கபர்களை உடைக்கிறான். இதெல்லாம் பொதுமக்கள் அவங்க என்ன செய்ய, அவங்க பாவம், அவங்களுக்கு கொள்கை தெரியாது, அவங்களுக்கு கொள்கை தெரியாது. அப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி தொழுகைக்கு ஹாலிராகிறார்கள், அதுபோன்று கபருக்கும் ஹாலிராகிறார்கள். மையத்தை கொடைத்து கபர்ல வைக்கப்பட்டதுக்கு பின்னால மன் ரப்புக்க என்றது முதலாவது கேள்வி. அங்க தொழுகையை பத்தியும் இல்லை, நோப பத்தியும் இல்லை, ஹஜ்ஜ பத்தியும் இல்லை. ஒரு பள்ளிவாசல்ல ஒரு ஹதீப் ஹுத்பா ஓதுறாரு தொழுகையை பத்தி. அவ்வளவு மா யுஹாஸபு பிஹில் அப்து யௌமல் கியாமா அனிஸ்ஸலா, நாளை மறுமையில ஒரு மனிதனிடத்துல தொழுகையை பத்தி தான் முதலாவது கேட்கப்படும். கபூர்னு சொல்லிட்டான், கபூர்ல கேட்கப்படுமா? அப்ப அந்த பயானுக்கு நான் ஒரு தங்களும் வந்திருந்தேன். இவர் சுனத்திய மாத்து மௌலவியா, தங்கள் போறது என்ன சுனத்திய மாத்து மௌலவியா? ஆனா கபூர்ல தொழுகையை பத்தி கேட்கப்படுறேன்னு சொல்றான். இவன் சுனத்திய மாத்தான், இவன் சுனத்திய மாத்தான்னு கேட்கிறான். அப்ப என்ன கபரு நாளை மறுமையில அந்த கேள்வி. கபருல மண் ரப்பு தவண ரப்பு யாரு? இரண்டாவது மாக்குந்த தப்பு பிஹாத ஒமன் நபிக்கே இல்லை, ஒமன் ரசூலுக்கே இல்லை. மாக்குந்த தப்புல பிஹாத ரஜுல், ஹாதாண்டா முன்னால உள்ள ஆள் ரசூலுல்லாஹ் காமிக்கிறது. ரசூலுல்லாஹ் ஆகிறாங்க, அவங்களை காமிச்சு இவரை பத்தி நீ உலகத்தில் இருக்கும் பொழுது என்ன நினைச்சு கொண்டிருந்தா? இரண்டாவது கேள்வி. அங்க கபருக்கும் வர இவன் சொல்றான் ரசூலுல்லாஹ் ஹால் என்ன சொல்லி சிறுக்கான். அப்ப இதிலிருந்து விளங்கிக் கொள்ளணும் பொதுமக்கள், நீங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹாலிராகவும் நாலிராகவும் ஷாஹிதாகவும் இருந்து கொண்டே இருக்கிறார்கள். இதை அல்லாஹ் தஆலா குர்ஆனில் இன்னா அர்ஸல்னாக ஷாஹிதன் என்ற ஒரு பேச்சுக்குள்ள அடக்கி வைக்கிறார். நாயகமே உங்களை சாட்சியாளராக நாங்கள் அனுப்பி வச்சிருக்கிறோம். சாட்சியாளர் சொன்னா அது பேர் மூன்று காலத்துக்கு பொருந்தும். அப்ப நீங்க அன்றும் சாட்சியாளர், இன்னும் சாட்சியாளர், இனிமேல் நீங்கள் சாட்சியாளர். அப்ப சாட்சின்னு சொல்றதுக்கு ரெண்டு நிபந்தனை வேணும். ஹாலில் ஆகணும், நாளில் ஆகணும். கர்மம் நடந்த இடத்துக்கு வரணும், கர்மத்தை பார்க்கணும். அதுக்கு பின்னால்தான் சாட்சி. அப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹாலிராகவும் நாலிராகவும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தான் ஷாஹிதாகவும் இருந்து கொண்டே இருக்கிறார்கள். எங்களை பார்த்துக் கொண்டே இருக்கிறார்கள், பார்த்துக் கொண்டே இருக்கிறார்கள். எங்களுடைய நடவடிக்கைகள் என்ன நடக்குது, என்னை யார் ஏசுறான், என்னை யார் புகழ்றான் என்றெல்லாம் ரசூலுல்லாஹ் பார்த்துக் கொண்டுதான் இருக்கிறாங்க. அப்படி ரசூலுல்லாஹ் பார்க்க மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க என்று சொல்றதெல்லாம் வழிகேட்டு கொள்கை, முடிவாதுதான். அடுத்தது ரசூலுல்லாஹ்வுடைய மீலாது, இந்த மௌலிது ஓதுறது விதியாட்டா செய்யப்படாதான், தடுக்கணுமா? குர்ஆன் ஓதுறது தடுத்து போடுவோமாப்பா. ஏன் ஏன் அப்படி சொல்றீங்க? இந்த குர்ஆன் ரசூலுல்லாஹ் காலத்துல இருந்துச்சா? அச்சி போட்டு 30 ஜுஸா பிரிச்சு 114 அத்தியாயமாக பிரிச்சு ஏழாவது வச்சு சத்தி வச்சு மத்து வச்சு ஆக குறைஞ்சது நக்கத்தா வச்சு இருந்துச்சா? இல்லையே. அது அதெல்லாம் விஜயத்து ஒதுக்கி போடுவாங்க, ஒதுக்கி போடுவான். மௌலிது ஓதப்படாதா? இன்னும் ஓதப்படாது. ஏன் இன்னும் விஜயத்துதான்? ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் குர்ஆன் இந்த அடிப்படையில் இருக்கவில்லை. வெறும் பழம் பழத்துண்டு, மரப்பட்டை, ஈச்சம்பர ஓலை, இதெல்லாம் எழுதப்பட்டிருந்துச்சு. அந்த விடயத்தை உண்டாக்குறது யாரு? ஈமானில தரம் உயர்ந்த ஹதரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. அதுக்கு அனுசரணை வழங்கினது ஹதரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. அதுக்கு பின்னால் அலி ரலியல்லாஹு அன்ஹு ஏறாப்பு வைக்கப்பட்டது. நொக்கத்தா கூட வைக்கப்பட்டிருக்கிறது. தேயது, நூலியது, பேயது, ஏயது என்ற அறியத்துக்கு நொக்கத்தா கூட வைக்கப்பட்டிருக்கவில்லை ரசூலுல்லாஹி காலத்தில்.
இதெல்லாம் புரோகிக்கப்பட்டதுதான். அப்ப அதுவும் விஜயத்து தானே. அப்ப அதெல்லாம் அழிச்சி போட்டு வெறும் எழுத்த மட்டும் ஓதுவோமே கொல்லிக்கிறா. சில இடங்கள்ல ஓத நேரத்துல காதிரா போறதுக்கும் சான்ஸ் இருக்கு. அதுக்காக மட்டும்தான் குர்ஆனுக்கு ஈராக வைக்கப்பட்டது. இதெல்லாம் நீளமான சரித்திரங்கள். ஆகவே மௌலிது ஓதுறது சிறுக்கும் இல்லை, குஃபரும் இல்லை, பித்அத்தும் இல்லை. ஆகவே அது சுன்னத். அஸ்லுல் மௌலிதி சுன்னத்துன். மௌலிதுடைய அடிப்படை சுன்னத்து என்பதுதான். ஏன் சஹாபா, சஹாபாக்களுடைய காலத்திலிருந்து நடந்து வந்திருக்கிறது. சஹாபாக்களுடைய காலத்தில் குர்ஆன் ஓதலையா, ரசூலுடைய வரலாறு சொல்லலையா, பைத்து படிக்கலையா, அதுதாங்க மௌலிதுல நடக்குது. அதுதான் மௌலிதுல நடக்குது. அது பிரிஞ்சு பிரிஞ்சு நடந்தது, இது ஒன்று சேர்ந்து நடக்குது. அதுதான் வித்தியாசம். ஆகவே மௌலிதுடைய அடிப்படை சுன்னத்து, அதனுடைய அந்த முறைதான் பித்அத்துன் ஹஸனா, நல்ல பித்அத்து, ஷரியத்தில் அங்கீகரிக்கப்பட்டது. அதோட சொல்றான், அந்த மௌலிது ஓதுற இமாமுன பின்னால தொழுகிறது மக்ரூஹு தஹரீமா. ஆனா சிறுக்க செய்யறவங்க பின்னால தொழுவது மக்ரூஹு தஹரீமா எப்படி வார்? சிறுக்க செய்யறவன் காட்டி முஷரிக்கு, முஷரிக்கிற பின்னால தொழுதா தொழுக கூடுமா? தொழுகையே கூடாது. அதுக்கு சட்டம் வந்து எப்படி கொண்டாது? மக்ரூஹ் என்றும் ஹராம் என்றும். அப்ப இவன் பத்துவாவிலேயே அவனுக்கு குழப்பம். எந்த அடிப்படையில பத்துவா கொடுக்கறது தெரியாது. அந்த பத்துவாவை தூக்கி குடிச்சோட சரி வரீங்க. கொடுத்த பத்துவா சரிதான், கொடுத்த பத்துவா சரிதான், கொண்ட மட்டும் சொல்லி முடிச்சு கொள்றேன். 1985ஆம் ஆண்டு ஒரு ஆள் உஸ்வத்துன ஹஸனா என்று ஒரு வெளியீடு வெளியிட்டுக் கொண்டிருந்தார். அதுல நேரத்தைய ஹாலினாலும் அந்த விஷயத்தில் அவர் எழுதியிருந்தாரு. இந்த தராவீஹ் தொழுகை பத்தி எழுதி வைத்து, தராவீஹ் தொழுகை 2 ரக்காத்து முடிஞ்ச உடனே ஸல்லல்லாஹு அலைஹி யா ரசூலல்லாஹ்னு ஓதுறாங்க. அப்படி ஓதப்படாது. ரசூலுல்லாஹ் ஹாலின் நாளில் இல்ல, அப்படி சொல்லப்படாது. அப்படி ஓதுறது ஷிர்க்கை உண்டாக்கும். நான் ஆள் பேரை சொல்ல மாட்டேன், தனியை கேட்டுவதா சொல்றேன் பேரை. எழுதிய உடனே இவர் கொஞ்சம் எங்களுடைய நாளில் பிறபடியான நாள் இந்த பிறவி ஒன்று நம்மளோட கையில கிடைக்கும். இப்ப இவர் எங்கட மதரசாவுக்கு வந்து போற ஒரு நாள் இவரை குடிச்சிட்டோம். நீங்க இப்படி எழுதிருக்கிறீங்களே என்று கேட்டு குடிச்சிட்டோம். அவரோட இன்னொரு ஆளும் வந்தாரு. அவரு பிள்ளைகளுக்கு வெளியிலே பயான் செய்து கொண்டிருந்தாரு. இவர் ரூமுக்குள்ள வந்தார். இவரை வச்சு கேட்ட உடனே அவர் திறந்து எடுத்து பார்த்துட்டு நாங்க கிதாபோட தூக்கி கொடுத்தோம். ஹஸ்ஸாலி இமாம் ரஹ்மத்துல்லாஹி இப்படி சொல்லியிருக்கிறாங்க, நீங்க எப்படி எழுதிருக்கிறீங்க, ஷிர்க்குன்னு எழுதிருக்கிறீங்க, அது எப்படி இருக்கட்டும். இவர் கிதாப் எடுத்துக்கொண்டு எனக்கு குதூகலம், சுணங்கின விளக்கம், கொஞ்சம் கொஞ்சமா தான் பார்ப்பேன், நீங்க எப்படியாவது பார்த்து தொலைங்க, எனக்கு சரியான தீர்ப்பு தாங்கன்னு கேட்டோம். இவர் கிதாபை பார்த்து கொண்டே இருக்கிறாரு. இவருக்கு விளப்பம் தான், முடிவு சொல்லி கூட வழி இல்லை. அவரு பயான் செஞ்சவர் உனக்கு வந்துட்டாரு. வந்து கேட்டார் அவர்கிட்ட, ஏன்னா மிச்ச நேரமா கிதாபுல இருக்கிற மாதிரி இந்த விஷயம் இவர் சொல்றாரு இல்ல, நாங்க சொன்ன விஷயம் அவர் சொன்னார் எடுத்திருக்கும். அவங்கெல்லாம் ஓரத்தால ஒரு ஆய்வு நடுவால போகும். இப்ப சுண்ணத்து இல்ல, சொன்னா நன்மை கிடைக்கும். அந்த சுண்ணத்துக்கு வரை விளக்கம் என்ன? மாயுலாபு அலாஃபாயி, செஞ்சா நன்மை கிடைக்கும். அங்கேயே சுண்ணத்துக்கு வந்திருக்கேன், சுண்ணத்து வேங்கிறீங்க, செஞ்சா நன்மை கிடைக்கும் தான் சுண்ணத்து தானே. இப்படி சில ஆட்களும் இருக்கிறேன். ஆகவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விஷயத்துல நாங்க கண்ணும் கருத்துமா இருந்து கொள்ளணும். பேச வேண்டிய பேச்சுக்கள் எவ்வளவோ இருக்குது, நேரம் இடம் கொடுக்காது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பத்தி எவ்வளவோ சொல்லிக் கொண்டு போகலாம், சொன்னாலும் முடியாது. கடைசியாக ஒன்றை மட்டும் நான் சொல்லி முடிச்சு கொண்டேன். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குணாகுணங்களை பத்தி கேட்கப்பட்டது. கான குலுகுல் குர்ஆன், ரசூலுல்லாஹ்வுடைய குணம் குர்ஆனாகவே இருந்தது என்று அன்னை ஆயிஷா சித்தியக்கா ரலியல்லாஹு தஆலா சொல்லி போட்டாங்க. அப்ப குர்ஆனாகவே ரசூலுல்லாஹ்வுடைய குணங்கள் இருந்தது என்றால் 7 கடல் தண்ணீரை மையாக்கி, உலகத்தில் இருக்கக்கூடிய மரங்களுடைய குச்சிகளை பேனாக்களாக்கி குர்ஆனுடைய விளக்கத்தை எழுதினாலும் எழுதி முடிக்க முடியாது என்று வந்துட்டா
அந்த குர்ஆனையே தனது குணமாக கொண்ட நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை, அவர்களுடைய குணாகுணங்களை, மதிப்பு மரியாதைகளை, அவர்களுடைய அந்தஸ்தை எழுதி முடிக்க முடியுமா? சொல்லி முடிக்க முடியுமா? முடியவே முடியாது. எனது பேச்சை இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். ஆகவே இப்படியான வழிகேடுகள் உங்களை அணுக விடாமல், உங்களுடைய பாரம்பரியத்தை அணுக விடாமல் பாதுகாத்துக் கொள்வது உங்களுடைய பொறுப்பு என்று கேட்டு நான் எனது பேச்சிலிருந்து விடைபெறுகிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.